அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் தாண்டி மீண்டும் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேர்தல் வேலை, வேட்பாளராக களத்தில் நிறைய வேலைகள் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற காரணத்தால் காணொலிகள் வலைவழியில் எதுவும் சரியாக வெளியிட முடியாத ஒரு சூழல். தொடர்ந்து காணொலிகள் வெளியிடணும்னு நினைச்சாலும் அது செய்ய முடியலை. இருந்தாலும் இனி தொடர்ந்து காணொலிகள் வெளியிட வேண்டும் என்கிற ஒரு முடிவில் மறுபடியும் நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது, எல்லோருக்குமே தெரியும். இன்னும் ஒரு 2 மாத காலம்தான் இருக்கிறது தமிழக சட்டசபை தேர்தலுக்கு, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு. கூட்டணி கணக்குகள் எல்லாம் முடிந்து விட்டதா என்று கேட்டால், இப்போ வரைக்கும் கூட்டணி குறித்த பேச்சுகள், அது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே போய்கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கப் போகிறது என்பது இன்னமும் உறுதிப்படுத்தப்படாமல் தான் இருக்கிறது. காங்கிரஸ் திமுகவுடனான அந்த அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கூட ஒரு சுமூகமான ஒரு சூழலில் இல்லை. இருவருக்கும் இடையே ஒரு எலியும் பூனையுமாகத்தான் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தரப்பு. அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட அந்த கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்று நம்ம சொல்லலாம். இருந்தாலும் போக போக தான் அதையும் நாம் எதை நோக்கி நகர்கிறது என்பதை நம்ம பொறுத்து தான் அந்த முடிவை எடுக்க வேண்டியிருக்கிறது. என்றால் அரசியல் களத்தில் எப்போது வேண்டுமானாலும் என்ன சூழல் வேண்டுமானாலும் மாறலாம். அப்புறம் தமிழக வெற்றி கழகம் அவர்கள் எல்லோரையும் அழைத்து பார்த்தார்கள் கூட்டணிக்கு. யாருமே கூட்டணிக்கு அவர்களோடு செல்வதற்கு தயாராக இல்லாத ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. அவர்களுடைய நிலைப்பாடு அது ஒரு புறம். இதெல்லாவற்றையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி எப்போதோ அறிவித்து விட்டது, தனித்தே போட்டியிட போகிறோம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை வருகிற 21ஆம் தேதி திருச்சியில் நடைபெற இருக்கக்கூடிய மாநாட்டில் ஒரே மேடையில் அத்தனை வேட்பாளர்களையும் அறிவிக்க இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. எப்படியும் தேர்தல் களம் மெல்ல மெல்ல சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. கருத்து கணிப்புகள் என்கிற பெயரில் கருத்து திணிப்புகளும் அதிக அளவிலே வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. நியூஸ் 7 தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு ஒன்று வெளியானது. ஸ்பிக் மீடியா மற்றும் இடம்பலம் இருவரும் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு என்று சொல்லி ஒரு கருத்து கணிப்பை நியூஸ் 7 தொலைக்காட்சி வெளியிட்டார்கள். வழக்கம் போல் நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான். எப்போதுமே இந்த கருத்து கணிப்புகள் என்பது ஒரு தொகுதியில் ஒரு 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு 50 பேற்ற இல்லை ஒரு 100 பேற்ற கருத்துக்களை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லி இவர்கள் கருத்து கணிப்புகளை வெளியிடுவார்கள். ஆனால் உண்மையிலே 50 பேர்கிட்டையாவது கேட்டாங்களா என்பதே ஒரு பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். இது இந்த கருத்து கணிப்புகளில் மட்டுமல்ல, இப்போது நடக்கிற கருத்து கணிப்புகளில் மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் சரி, இந்திய அரசியல் களத்திலும் சரி, இந்த ஊடகங்கள் மூலமாக வெளிவரக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் அத்தனையுமே அவர்கள் என்ன செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை கருத்து கணிப்பு என்கிற பெயரில் திணிப்பார்கள். அதுதான் இந்த தேர்தலிலும் மெல்ல மெல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு 6 விழுக்காடு வாக்கு தான் கிடைக்கும், 7 விழுக்காடு தான் கிடைக்கும், 5 விழுக்காடு தான் கிடைக்கும். சில தொகுதிகளிலெல்லாம் 1 விழுக்காடு தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் கிடைக்கும் என்கிற ரீதியில் தான் இவர்களுடைய கருத்து கணிப்புகள் எல்லாமே இருந்து வருகிறது. அதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாகவே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எப்போதுமே நாம் தமிழர் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் என்கிற கருத்து கணிப்புகளை இவர்கள் வெளியிட்டதே இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8 விழுக்காடு வாக்குகளை கடந்தது நாம் தமிழர் கட்சி. ஆனால் எந்த ஊடகமும் நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்குகளை பெறும் என்று சொல்லவே இல்லை. 2 விழுக்காடு தான் கிடைக்கும், 3 விழுக்காடு தான் கிடைக்கும் என்றுதான் கடந்த தேர்தல்களிலும் இவர்கள் சொல்லி வந்தார்கள். 2016 தேர்தல், 19 தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல் என்று சொல்லி அத்தனை தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சிக்கு 1 விழுக்காடு, 2 விழுக்காடு, 3 விழுக்காடு தான் கிடைக்கும் என்றுதான் இவர்கள் சொன்னார்கள். ஆனால் இவர்களுடைய கருத்து கணிப்புகள் எல்லாவற்றையும் பொய்யாக்கி 8 விழுக்காடு வாக்குகளை பற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் 3வது பெரிய அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்து நிற்கிறது. அதனால் இந்த கருத்து கணிப்புகளை மக்களும் ஒரு பொருட்டாக எடுக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த தொலைக்காட்சி ஊடகங்களை மக்கள் கவனிப்பதே இல்லை அதிக அளவில். சமூக வலைதளங்களினுடைய வளர்ச்சி அதிக அளவில் வந்ததற்கு பிறகு ஊடகங்களில், அதாவது முதன்மையான அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்களில் வரக்கூடிய அந்த செய்திகளினுடைய நம்பகத்தன்மை என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் தான் இவர்களுடைய கருத்து கணிப்புகளும் இருந்த வண்ணமே இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் களத்தில் இறங்கி மிக தீவிரமாக வேலை செய்து வருகிறார்கள். கருத்து கணிப்பு என்று சொல்லி இவர்கள் வெளியிடக்கூடிய அந்த செய்திகளுக்கும்
களத்தில் இருக்கக்கூடிய அந்த களச்சூழலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் என்ன நிறுவப்பட்டு வருகிறது என்றால் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி என்பது போன்று ஒரு தோற்றத்தை இங்கே உருவாக்க முயல்கிறார்கள். திமுகவினுடைய தலைவர்கள் இல்லை அந்த கட்சியினுடைய அவர்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதே இல்லை. இங்கே தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய அரசாகத்தான் திமுக அரசு, ஆளுகிற அரசு இருக்கிறது. அந்த அரசினுடைய அந்த கட்சியோடு தான் நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்கிற புரிதல் எதுவுமே இல்லாமல் இவர்களுடைய அரசியல் அத்தனையுமே எங்கே இருக்கும் என்றால் ஒன்றிய அரசை எதிர்த்து இருக்கும், பாஜகவை எதிர்த்து மட்டுமே இருக்கும். தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், விவசாயிகள் போராடுகிறார்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள், எல்லோரும் போராடுகிறார்கள். அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. எண்ணற்ற பிரச்சனைகளால் தமிழ்நாடு சிக்கி தவிக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது. பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். கொலை பட்ட பகலில் குடும்பமாக கொலை செய்யப்படுகிறார்கள். சட்டம் ஒழுங்கு இல்லை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது இருக்கிறதா இல்லையா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. இது பற்றியெல்லாம் பேசவே மாட்டார்கள். ஏன் பேச மாட்டார்கள்? இது பற்றியெல்லாம் பேசினால் மக்கள் மறுபடியும் திமுகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள். அப்போ எதை பேச வேண்டும்? அப்போது பிஜேபி ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய அடையாளம் என்ன? பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் என்ன வலிமை இருக்கிறது? அப்போது இல்லாத ஒரு பாஜகவை, இல்லாத பாஜக என்கிற அந்த ஒரு பூச்சாண்டியை காட்டி 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 ஏதோ பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டது போன்று, தமிழ்நாட்டில் பாஜக தான் எதிர்க்கட்சியாக மாறிவிட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி, பாஜகவை வீழ்த்துவதற்கு திமுக கூட்டணி தான் சரியான கூட்டணி என்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பி அப்படியே பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிற அந்த ஒரு கருத்துருவாக்கத்தை நிறுவினால் மட்டும்தான் இவர்களால் வெல்ல முடியும் என்பது அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதனால் தான் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை இவர்கள் பேசவே மாட்டார்கள். எப்போ பார்த்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது தெரியுமா, பீகாரில் என்ன நடக்கிறது பார்த்தீர்களா, குஜராத்தில் என்ன நடக்கிறது பார்த்தீர்களா என்று சொல்லி வட மாநிலங்களினுடைய பிரச்சனைகளை மட்டுமே பேசி அதுதான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை போன்று அதை உருவாக்கி அதை ஒரு கட்டமைப்பு செய்து இங்கே பாஜக வர்சஸ் திமுக என்ற தேர்தல் களத்தை நிலை நிறுத்துவதுதான் இவர்களுடைய வேலை. அது இந்த முறை நடக்காது. இதைத்தான் கடந்த சில தேர்தல்களாகவே இவர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் இந்த முறை அது நடக்காது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இங்கே வீழ்த்தப்பட வேண்டியது திமுக என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நடப்பது சட்டமன்ற தேர்தல், இங்கே நடப்பது பாராளுமன்ற தேர்தல் அல்ல. இங்கே மோடியை தோற்கடிப்பதற்கான தேர்தல் அல்ல இந்த தேர்தல். ஏனென்றால் இது சட்டமன்றத்திற்கான தேர்தல். இந்த தேர்தல் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தை சீரழித்து சிதைத்து போட்டு தமிழ்நாட்டில் ஒரு பாசிச ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கான தேர்தல் தான் இந்த தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இவங்க சொன்னாங்க பிஜேபி வீழ்த்த வேண்டும். உண்மை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டிய ஒன்று அதிகாரத்தில் இருந்தது. அதை வீழ்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் இது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துறதுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் பாஜக இங்கே இருக்குது அதிகாரத்தில் தமிழ்நாட்டில் இருப்பது நீங்கள் தானே. அப்போ இவர்களைத்தானே வீழ்த்த வேண்டும். அந்த வேலையைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் செய்ய தயாராக இருக்கிறார்கள். இங்கே போட்டி என்பது நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் போட்டி. அதை நான் சொல்லலை. 2021ஆம் ஆண்டு திமுகவுக்கு வேலை செய்த பிரசாந்த் கிஷோர் அப்போதே சொல்லி சென்றார், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியின் குரலாக சீமானின் குரல் இருக்கும் என்று. திமுக ஆட்சிக்கு வந்த நாள் தொட்டு இன்று வரைக்கும் திமுகவை சமரசம் இல்லாமல் அத்தனை இடத்திலும் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. கருத்தியல் ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, அதை தாண்டி களத்திலும் செயல்பாட்டு ரீதியாக இங்கே நடக்கக்கூடிய கனிம வள கடத்தல் தொடங்கி தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரைக்கும் அத்தனைக்கும் எதிராக சமரசம் இல்லாமல் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. போட்டி திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான். இந்த தேர்தலில் களத்தில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் களத்தில் உறுதித்தன்மையோடு எந்த விதமான சமரசமும் இல்லாமல் உறுதியாக இந்த திமுக அரசினுடைய அயோக்கியத்தனங்கள் அத்தனையும் களத்தில் தோலுரித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதை திசை திருப்புவதற்காக பல ஊடகங்கள் வருவார்கள், பல அரசியல் விமர்சகர்கள் என்கிற பேரில் நபர்கள் வருவார்கள், பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள் என்கிற பேரில் பலரும் வந்து பல கருத்துக்களை இனி பேசுவார்கள். இவருடைய இந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் மக்கள் புறந்தள்வார்கள். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில்
தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்வது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிகாரத்திலிருந்து தூக்கி வீசி எறியப் போகிறது என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும்.